ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரம் சமையல். இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் இந்த கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் போல். இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அரை கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த பருப்போடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் அரிசியும் பருப்பும் அளவு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். இந்த ரவை தான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வரும். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரவையை சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 2 பச்சை மிளகாய், கலருக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு விரல் சைஸில் இஞ்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 முந்திரியை இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தாளிப்பை நான் இந்த பொங்கலோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சமையலுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.